சீக்கிரம் போ. ஓகே, அட்டெண்டன்ஸ் எடுக்க போறேன். குவான். எஸ் மேம். பெட்ரோ. பிரசன்ட் மேம். ஜூலியட். பிரசன்ட் மேம். ஆஸ்கார். எஸ் மேம். இங்க இருக்கான் பாரு அந்த புறம்போக்கு. நான் இந்த பணத்தை உனக்கு கொடுக்கறேன், உன் செலவுக்காக வச்சுக்கோ. இதை வச்சு உன்னோட ஸ்டெப் ஃபாதரோட டாக்ஸியை சரி பண்ணிக்கோ. அவர்கிட்ட பணத்தை கொடுத்துறாத, நீயே இதை பத்திரமா வச்சுக்கோ. ரொம்ப தேங்க்ஸ். உனக்காக எது வேணாலும் செய்வேன். மரியா, சாண்டியாகோ, லெட்ஸ் கோ.
ஓ, உனக்கு எல்லாம் தெரியுமா? உனக்கு வேண்டியது மட்டும் காதல விழுவதில்ல. L17 கிட்ட மறுபடியும் மரியாதை இல்லாம நடந்துகிட்ட. இப்ப நீ கேட்க போற புல்லட் சவுண்ட் தான் உனக்கு கடைசி சவுண்டா இருக்க போகுது. சாரி. எதுக்குடா? மரியாதை இல்லாமல் நடந்துக்கிட்டதுக்கு சாரி. யார்கிட்ட மரியாதை இல்லாம நடந்துகிட்டதுக்குன்னு சொல்லு. உங்ககிட்டயும் இட்வாடோ கிட்டயும் L17ல. இனிமே எங்க பக்கம் வராத. உன்னை துரத்திக்கிட்டு இருக்கிறதே எங்க வேலையா போச்சு. எங்களை பார்த்தா எப்படிடா தெரியுது உனக்கு? உன் அண்ணன் மட்டும் L17ஓட கேப்டனா இல்லாம இருந்திருக்கணும். அப்பவே உன் கதையை முடிச்சிருப்ப. உன்னால வேஸ்டான பெட்ரோலுக்கு இதை வச்சுக்கிறேன். வாங்கடா போலாம். Left, right. Elbow. One more time. Good. Innum, ma'am. Good. Here you go. Up. Force a hip. Elbow, elbow, elbow. உன்னோட என்கவுண்டரை நான் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபினிஷ் பண்ணணும்னு டார்கெட் செட் பண்ணிக்கோ. நோ ப்ராப்ளம். யூ ஆர் ரெடி? எஸ். தொடக்காத. சண்டையில் இந்த மாதிரி தொடக்க கூடாது. அது உன் வீக்னஸை காட்டும். நல்லா புரிஞ்சுக்கோ, நான் உனக்கு காட்டினது நார்மல் ஸ்பீட் தான், என்னோட ஸ்பீட் இல்ல. ரைட்? அதுக்குள்ள உன்னை அடிச்சுட்டாங்கன்னா இது என்னோட ஃபால்ட். தட்ஸ் ரைட். அதோட வலி இது மறுபடியும் நடக்கக்கூடாதுங்கிறதுக்கான பாடமா இருக்கும். கரெக்ட். ரைட்? ஹே, are you okay? எஸ். சரி, என்ன விஷயம் சொல்லு. காம்படிஷன். ஓ, மறுபடியும் ஆரம்பிச்சாச்சா? நான் மற்றவங்க கூட போட்டி போடலன்னா அப்புறம் எப்படி என்ன டெஸ்ட் பண்ணிக்க முடியும்? உனக்கு நான் கத்து கொடுத்த விஷயம் எல்லாம் காம்படிஷனுக்காக இல்ல, செல்ஃப் டிஃபென்ஸுக்கு. இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். எப்படி? ஒரு விஷயத்த மைண்ட் செட் பண்ணிக்கோ. நீ ப்ரொஃபஷனலா ஃபைட் பண்ணணும்னா உனக்குன்னு தனி டிஃப்ரெண்ட் ஆட்டிடியூட் இருக்கணும்,
டெக்னிக்ஸ், ட்ரைனிங், சாக்ரிஃபைஸ். எவ்வளவு நாளா நீங்க ப்ரொஃபஷனலா ஃபைட் பண்றீங்க? நான் ஃபைட் பண்றது ரொம்ப நாள். See you tomorrow. It's good. It's good. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணல. கம் ஆன் பிரதர். என்ன எப்படி கண்டுபிடிச்ச? என் தம்பி எங்க போறான்றத நான் ஃபாலோ பண்ண மாட்டேன்னு நினைச்சிட்டியா? ஓ, லுக் அட் யூ மேன், யூ லுக் கிரேட். தேங்க்ஸ். பெரிய ஆம்பளை மாதிரி இருக்கு. யார் இந்த ஆளு? அவர்தான். அவன் யாருன்னு நான் சொல்றேன். அவன் ஒரு போலீஸ். அவன் பார்க்கறதுக்கும் அவன் நிக்கிறதும் அப்படிதான் இருக்கு. இவனுங்களையெல்லாம் நான் ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன். என் தம்பிக்கிட்ட உனக்கு என்ன வேணும் மிஸ்டர் காப்? ஓ கம் ஆன் ஹெக்டர். அவர் காப் இல்ல, அவர் என் ஃப்ரெண்ட், டீச்சர், இஸ் கூல். மரியாவையும் சாண்டியாகோவையும் பார்த்துட்டு வந்தியா? கம் ஆன். நீ உங்களை மிஸ் பண்ணன்னு தெரியும். அவங்களும் உன்னை மிஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம், மிஸ் பண்ண. அவங்கள மிஸ் பண்ணதான். போய் உங்களை பார்க்கலாம். Oscar, be careful. Aha, let's go. போலாம். ஜிம்ல ஜாயின் பண்றதுக்கு எவ்வளோ? ஒரு மாசத்துக்கு 20. ஓகே. நெக்ஸ்ட் 5 monthsக்கு. உனக்கு என்ன வயசாகுது? ஏன்? நீ அண்டர் 18 இருந்தா உன் பேரண்ட்ஸோட சிக்னேச்சர் தேவைப்படும். உனக்கு என்ன வயசாகுது? 17. எங்க அப்பா தான் ஜிம் ஓனர். ஓகே. I'll be back. ஹே, நான் தான் சொல்றேன்ல, இங்க சேரணும்னா உன் பேரண்டோட சிக்னேச்சர் தேவை. ஓகே மேரிசோல். பைண்டர்ல எழுதியிருந்தது பார்த்தேன். பாய். என்ன வந்திருக்குன்னு பாத்தியா? உனக்கு என்ன வந்திருக்குன்னு காட்டு. நீயே பாரு. சரி ப்ரோ, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். உனக்கு என்னாச்சு? அதுக்குள்ள எதுக்கு வீட்டுக்கு போகணும்னு சொல்ற? இது என்னோட வெல்கம் ஹோம் பார்ட்டி. உன் ப்ரோக்கு நம்ம கூட ஹேங் அவுட் பண்றது பிடிக்கல போல இருக்கு. நம்மள ஒரு மாதிரி நினைக்கிறான் போல. எனக்கு காலையில் கொஞ்சம் ஒர்க் இருக்கு. காலையில் உனக்கு வேலை இருக்கா? யாருக்காக? அந்த வீணா போன காப்கா? அவர் காப் இல்ல. நீ அவன் பக்கமே போகாத. அவன் கூட எந்த கான்டாக்டும் வச்சுக்காத. எப்போ எங்க கூட ஏறு. நிறைய சூதாட்டத்தில் ஈடுபடலாம். சூதாட்டமா? பாத்தியா, நான் சொன்னேன்ல, அண்டர் கிரவுண்ட் ஃபைட்ஸுக்கு பெட் பண்றது அவன் லெவலுக்கு கம்மி. விட்டுரு. வெயிட், அண்டர் கிரவுண்ட் ஃபைட்ஸ்? Go. Come on. Body shot, body shot. அவனுக்கு body shot கொடு. Come on, come on. Come on. Oh my God. Hey. Wow. Sweet. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, இவன் ஒரு நிமிஷத்துல இவனை முடிச்சிருவான்னு சொன்னேன்ல. பணத்தோட. இவன் கூட சண்டை போடுறதுக்கு யாராவது தைரியமான ஆளா இருந்தீங்கன்னா வாங்க பார்க்கலாம்.
கம் ஆன் ஜார்ஜ், கம் ஆன் அப். யாராவது இந்த கலெக்டரை ஒரே ஒரு ரவுண்ட் தாக்கு பிடிச்சீங்கன்னா 5000 கிடைக்கும். ஆனா இவனை நீங்க தோக்கடிச்சீங்கன்னா 10,000 கிடைக்கும். இப்போ ஜார்ஜ் 5000 வாங்குறானா இல்ல 10,000 வாங்குறானான்னு பாப்போம். even chapter close. Let's go. Yeah. Oh my god. இவனை ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ச்சே. ஏய், நீங்க போ. ஏறி இப்போ வந்துடுறேன். இவன் இன்னைக்கு எந்திரிக்க மாட்டான். இன்னும் யாராவது கலெக்டர் கூட ஃபைட் பண்ண ரெடியா இருக்கீங்களா? ஏய் ஆஸ்கர், ஆஸ்கர். ஹேய், நான் ஜோக் காட்டுறியா? இவன் என்ன வேலை பண்றான்? உன் பேரு என்னன்னு சொல்லு. ஆஸ்கர். ரெடி? Let's hear it for Oscar. Let's go. Oscar, Oscar, Oscar. பெட்ரோல் கார். லுக்கிங் குட் ஜான். உன்னோட லெஃப்ட் ஷோல்டரை கொஞ்சம் கீழே இறக்கிக்கோ, தலையை கொஞ்சம் டவுன் பண்ணிக்கோ, உன் பாடி அப்படியே பாலோட ஸ்விங் பண்ணிக்கோ. ஓகே, நாட் பேட். ஈக்விட்டி அண்ட் டெலிகாம்ல இன்னொரு விஷயம் இருக்கு, நான் அதை அப்புறம் சொல்றேன். விச் வில் கெட் இன் அ மினிட். எக்ஸ்கியூஸ் மீ ஜென்டில்மேன். ஜான், கீப் யூ ஹெட் டவுன் அண்ட் ட்ரை லிட்டில் மோர். வரதுக்குள்ள போட்டுருவோன்னு நினைக்கிறேன். ஓகே. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? உன் பேர் நான் எப்படி என் போன்ல பாக்குறது? எதா இருந்தாலும் என் அசிஸ்டன்ட் மூலியமா வரணும்னு சொல்லியிருக்கான்ல. நீ எதுக்கு கால் பண்ண சொல்லு. என்ன வீடியோ? டிக்ஸி அந்த டிராக்டர் இருக்கானே, அவன் கத்த ஆரம்பிச்சிட்டான். போன் ஆனா ஆளி கன்னு நினைச்சு பயந்துட்டான். கன் கன். அவன் பயமுறுத்தினதை நிறுத்தினதும் டிராகன் செக் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? யா வந்தவனே இவனை காப்பாத்துவான்னு அவன் நினைச்சிட்டான். 2-3 ரவுண்டு போனதும் என்ன முடிச்சிருவான்னு நினைச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு செகண்ட் தான். நான் மட்டும் அது மேல கை வச்சிருந்தேன்னா அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கணும் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எக்ஸ்கியூஸ் மீ ஜென்டில்மேன், என்னோட பிசியோ வந்துட்டா. நான் இன்னைக்கு கொஞ்ச நேரம் எடுத்துப்பேன்னு நினைக்கிறேன். நீங்க நினைக்கிறத விட கொஞ்ச நேரம் அதிகமாகும். உங்க டர்ன் வர்ற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. நான் அது வரைக்கும் என் வேலையை முடிக்கிறேன். நீங்க அவசரப்படாம இருங்க. ஆல்ரைட் கேப், நல்லா சந்தோஷமா என்ஜாய் பண்ணு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் விடு. என்ன? வாங்க போலாம், உங்க லாயர் வந்திருக்காரு.
என்னன்னு சொல்லு. இதுக்கும் அவனுக்கும் கண்டிப்பா தொடர்பு இருக்கணும். இப்படி யாராலையும் சண்டை போட முடியாது. இது எங்க நடந்தது? மெக்சிகோல பார்டர் கிட்ட நடந்திருக்கு. அந்த இடத்துக்கு நோகாலஸ்னு பேரு. நீ அவனை கண்டுபிடிச்சே ஆகணும். அவன் ஆயில இப்பவே முடிக்கிறதுக்கு என்கிட்ட ஆள் இருக்கு. யார் அது? கஸ்மன் பிரதர்ஸ் எனக்கு கடமைப்பட்டிருக்காங்க. சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். உன்னை ஒரு வாரமா நான் பார்க்கல. இப்ப என்னடா பிரச்சனை இழுது? ஓவரா சவுண்ட் விடுற. ஹே ப்ளீஸ். ஐம் சாரி போ. மிஸ்டர் டேவிஸ். சாரி மிஸ்டர் டேவிஸ். உங்களுக்கு கால் பண்ணணும்னு நினைச்சேன், பட் உங்க நம்பர் என்கிட்ட இல்ல. இவனுங்களை என் இடத்துக்கு ஏன் கூட்டிட்டு வந்த நீ இன்னும் சொல்லவே இல்லை. ஆகாம இரு, நான் சொல்றேன். ஆஸ்கார் ப்ரொஃபஷனலா ஃபைட் பண்ண கத்துக்கணும். அதுக்கு நான் உனக்கு எவ்வளவு நாளும் பே பண்றேன். நோ, நானே சம்பாதிச்ச பணத்தை தரேன். திடீர்னு உனக்கு எப்படி இவ்வளவு பணம் வந்துச்சு? அதெல்லாம் இப்ப தேவையில்லாதது. ட்ரெயின் பண்ண முடியுமா முடியாதா? நோங்கிறதான் என் ஆன்சர். மரியாதையா இந்த இடத்த விட்டு போயிருங்க. பய அமைதியா சொன்னா கேட்க மாட்டான் போல இருக்க. பணம் எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கோ. ஏன் எகுற? ஆஸ்கர், இவன் உன் அண்ணன் எனக்கு தெரியும். இன்னும் கொஞ்ச நேரம் இவன் எங்க இருந்தானா சத்தியமா செத்து. போதுண்டா, ரொம்ப தான் துள்ற. பேசிட்டே இருந்தனா நீ தான் சாவ போற. ஹெக்டர் ப்ளீஸ், நான் பேசுறேன், நீ அந்த பக்கம் போ. ஐம் so சாரி மிஸ்டர் டேவிஸ். ஆக்சுவலி இது என்னோட ஐடியா தான், பட் இதான் உண்மை. நான் கம்ப்ளீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஐம் சாரி, என்னால முடியாதுங்கிறதா ஆன்சர். வாய்? ஆஸ்கர், ஆமா, இங்க என்னடா வச்சு? மரியாதை அந்த பக்கம் வந்துரு. இங்க பாரு, ஐம் சாரி, என்னால முடியாது. அப்படியே நீ காம்பீட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டனா நான் கத்து கொடுத்த ஸ்டைல யூஸ் பண்ண மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ண. இது கிளாசிக்கா? ஹே, உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? இந்த பக்கம் வான் சொன்னா இல்லையா? சம்பவம் செய்ய வச்சிராத. நீ நல்லா ஃபைட் பண்ணுவேன்னு தெரியும், ஆனா புல்லட்டை பிளாக் பண்ண தெரியுமா? மரியாதையா பின்னாடி போயிடு. இது எப்படி எதிர்பார்க்கல? உன் லெஃப்ட் ஹேண்டோட தம்பையும் 4 ஃபிங்கரையும் வச்சு வெப்பனை வெளியிடு. அதுக்கப்புறம் அந்த கண்ணை எதுவுமே செய்யாம உடனே கீழே போட்டுட்டு போயிட்டே இரு. கார்ல இருக்கவன் அசைஞ்சிங்க மண்டை செதறிடும். கீழே போடு. என்னடா பாக்குறீங்க? ஹேண்ட்ஸ் அப். மூவ். போயிட்டே இரு. 2 பேரும் திரும்புங்க. மறுபடியும் இந்த பக்கம் திரும்பினீங்க ஷூட் பண்ணிடுவேன். பேசிட்டு இருக்க மாட்டேன். நீ சொன்னியங்கிறதுக்காக தான் நான் இவனை சும்மா விட்டு போறேன். போயிட்டே இரு ஹெக்டர். கோ. காரை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நிறுத்துங்க. ஆஸ்கார் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க.
ஸ்டியரிங்ல இருந்து கையை எடுத்தீங்கன்னா உங்க தலை உங்க உடம்புல இருக்காது. கைய மேல தூக்கிட்டே போங்க. ஸோ சாரி மிஸ்டர் டேவிஸ், இப்படி ஆகும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆஸ்கர், அவன் காரை ஸ்டாப் பண்ணதும் பேசஞ்சர் சீட்ல போய் உட்கார்ந்துரு. இனிமே இங்க வராத, நான் உன்னை பார்க்க கூடாது. எஸ் எஸ் சார். இதுக்கு நீ வருத்தப்படவ போலீஸ்? உங்க பெஸ்ட் ட்ரைனர் வேணும்னு என் தம்பிக்காக நான் சைன் பண்றேன். எங்க அப்பா தான் கரெக்டா இருப்பாரு. நாம பேப்பர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே. ஹேய், நான் அந்த வீடியோவை பார்த்தேன். ஒன்னு இது எல்லாமே உன்னோட அதிர்ஷ்டமா தான் இருக்கணும், இல்ல ப்ரூஸ்லியோட ஆவி உன்கிட்ட இருக்கணும். டவுன்லயே டஃபஸ்ட் கையை பிரேக் பண்ணியிருக்க. நல்ல டீச்சர் இருந்தாங்க, அதான். எக்ஸ்பாக்ஸ். So நீதானா ஆஸ்கர்? எஸ். பிரைண்ட் இங்கதான் இருக்கானா? பிரைண்ட்னு எனக்கு யாரும் தெரியாது. உன் இன்ஸ்ட்ரக்டர் பிக் பிளாக் கை இவன் தான். ஏய், என்ன விஷயம் கர்னலிஸ்? என் தம்பிக்கிட்ட உங்களுக்கு என்ன வேணும்? நாங்க ஃபைட் ப்ரொமோட்டர்ஸ். ஆஸ்கரோட வீடியோ யூடியூப்ல பார்த்தோம், ரெப்ரசன்டேஷனுக்காக வந்திருக்கோம். அப்படியா? இந்த நாட்டில் இருக்க எல்லா ப்ரொமோட்டர்ஸும் எனக்கு நல்லா தெரியுமே. நீ எந்த கம்பெனி? நாங்க வெளி கம்பெனிலாம் கிடையாது, யூஎஸ்ல தான் இருக்கோம். நான் ஒரிஜினலி ஃப்ரம் சாண்டியோகோ தான். யாரெல்லாம் உங்கள் ஃபைட்டர்ஸ்? நாங்க ஒரு ஆளை தேடி இங்க வந்திருக்கோம். நீ ஒருத்தரை தேடி இந்த இடத்துக்கு வந்திருக்க. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லவா? நீங்க ப்ரமோட்டர் இல்லைன்னு எனக்கு தெரியும். ட்வின்ஸ் நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு போட்டோவை எடுத்துட்டு வந்துட்டு யார் இந்த ஆள்னு கேட்குறீங்க? எங்களுக்கு தெரியாது. தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணுங்க. இடத்த காலி பண்ணுங்கன்னு சொல்றேன். போலா. ஓகே. ஓகே மேட்சோ. இங்கே பாருங்க, நம்ம எல்லாருக்குமே கடந்த காலன்றது ஒன்று இருக்குது. அதே மாதிரி தான் எனக்கும் இருக்குது. நீங்கள் இதே மாதிரி தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் வேறு ஜிம்மா போய் பார்த்துக்கங்கன்னு சொல்லிவிடுவேன். எங்களுக்கு தெரியாமல் இந்த மாதிரி நடந்துருச்சு. ஐம் சாரி சார். திரும்பவும் இந்த மாதிரி நடக்காது. ஓகே, இதுதான் லாஸ்ட். ஆல்ரைட், நீங்கள் போகலாம். என்ன சொல்ல வராங்க? இந்த ட்வின்ஸ் மிஸ்டர் டேவிஸை தேடி தான் இங்கே வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் யாரு? ஹிட்டர்ஸ். ஹிட்மேன். இவனுங்க எப்படி போயிட்டவனுங்கன்னு எனக்கு தெரியும். மிஸ்டர் டேவிஸ் கிட்ட இதை பற்றி சொல்லி அவன் எப்படி போனா என்ன? நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. அவன் போலீஸ்ன்னு நான் அப்போ சொன்னேன்ல. அதுக்குன்னு அவரை தப்பான ஆளாக நினைக்க சொல்றியா? அவர் என்னை ட்ரெயின் பண்ணியிருக்காரு. அவர் பண்ண உதவியால் தான் மரியா சாண்டியாகோடைய பில்லை நான் கிளியர் பண்ண முடிஞ்சது. நீ வச்சிருக்கிற காரை இது வரைக்கும் எனக்கு ஓட்ட கற்றுக் கொடுத்தது கூட இல்லை. அவருக்கு ஆபத்துன்னு சொல்லணும். ஆல்ரைட், அவன் இருக்கிற இடத்துக்கு நான் உன்னை காரில் கூட்டிகிட்டு போகிறேன். ஆனால் நான் காரில் தான் உட்காந்துருப்பேன், வெளியே வரமாட்டேன். பேசாமல் இவளையும் கூட கூட்டு வா. ஒருவேளை உன் முகத்தை பார்த்தா கூட அவன் கடுப்பாகலாம். எனக்கு ஓகே தான்.
உயிர் மேல ஆசையே இல்லையா? ஐம் சாரி மிஸ்டர் டேவிஸ், பட் ஆஸ்கார் உங்ககிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறேன். நீ யாரு? ஐம் மேரி சால், ஆஸ்காரோட ஃப்ரெண்ட். எங்க அப்பா MMA ஜிம்மோட ஓனர். ஸோ உங்ககிட்ட பேசலாமா? என்னை பற்றி கவலைப்படாத, நான் காரில் தான் உட்காந்துருப்பேன், வரமாட்டேன். என் கண்ணை கூட நீ தானே வச்சிருக்க. இவ அப்பாவோட ஜிம்ல இருக்கும்போது 2 பேர் உங்களை தேடி வந்தாங்க. உங்க பேர் பிரையன் சொன்னாங்க. வந்தவங்க ட்வின்ஸ். ட்வின்ஸ்? பால், கியூபன், எப்படி ஏ ஹைட் இருந்தாங்களா? எஸ். எஸ். நீங்க நேரம் ஜிம்ல இருந்து இங்கேயா வரீங்க? ஆமா, ஏன்? ஆஸ்கர், மேரிசால் 2 பேர் வீட்டுக்குள்ள போங்க. கோ கோ கோ, சீக்கிரம் போங்க, உள்ள போங்க. ஹெக்டர், நீயும் வீட்டுக்குள்ள வர்றதா நல்லதுன்னு எனக்கு தோணுது. தோடா, என்ன பயந்தாங்கோலி நினைச்சிட்டு அதான் கையில கண் வச்சிருக்கல. பாரு, நான் உனக்கு அப்புறமா புரிய வைக்கிறேன். இன்ஃபேக்ட் நான் உன் கண்ணை கூட உனக்கு கொடுக்குறேன், வா. ஏதோ பிளான் பண்றான்னு தோணுது. ஹெக்டர், ரன்! இன்னும் கொஞ்ச நேரம் விட்டனா இவனுங்க கண்டிப்பா உன்னை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பானுங்க. டோன்ட் வரி, இந்த இடமே ஸ்டீல் பிளேட்டால கவர் ஆயிருக்கு. இந்த மாதிரி நடக்கும்னு தெரிஞ்சுதான் ரெடி பண்ணி வச்சிருக்கியோ? பெரிய காப்பா, எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வருது? இவர் காப் இல்ல ஹெக்டர். நான் காப்பா இருந்தேன் LAPD and DEA-ல. இல்லீகல் ஆர்கனைசேஷன் நடத்திட்டு இருந்த அவன் பாஸை நான் தான் க்ளோஸ் பண்ணேன். அதான் என்ன சாகடிக்க பல வருஷமா தேடுறானுங்க. எப்படி என்ன கண்டுபிடிச்சானுங்கன்னே தெரியல. ஒருவேளை அவங்க யூடியூப் வீடியோவை பார்த்திருப்பாங்களோ? நீ கூட கசினோல அவனை அடிச்சு பிரேக் பண்ணியே, அது நிறைய வியூஸ் போச்சே. ஏய், ஷூட் பண்றதை நிறுத்திட்டானுங்க, போயிட்டானுங்க நினைக்கிறேன். இது வேலைக்கு ஆகாது, நம்ம பசங்களை கூப்பிட்டா தான் சரி. நோ நோ நோ, அவசரப்பட்டு அதை மட்டும் பண்ணிடாத. உன் ஆளுங்களை போட்டு தள்ளிடுவானுங்க. வந்திருக்கிற ட்வின்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ். நான் சொல்ற மாதிரி செய். நான் சொல்லும் போது நீ அந்த விண்டோ பக்கம் நடந்து போ. கரெக்டா 7:45க்கு நீ அந்த விண்டோவை கிராஸ் பண்றியா? அது புல்லட் ப்ரூஃப் தானே? யா. ஓகே. All right, I'll be back. இவனுங்க நம்மள முடிச்சிட்டு தான் போவானுங்க போல இருக்கு. Hey, what's up? அவனை தேடாத. இப்ப நீ மட்டும்தான் தனியா இருக்க. அவன் செத்துட்டான்.
யார் உன்னை அனுப்புனா? கில்பேனா? சொல்ல முடியாது. நான் என்ன விளையாடுறேன்னு நினைச்சிட்டியா? சொல்லு, யாருன்னு சொல்லு. இப்ப சொல்லுவேன்னு நினைக்கிறேன். யார் அனுப்பிச்சா? சொல்ல முடியாது. நான் அவனை கொளுத்தல, அவனை தான் லைட்டர் யூஸ் பண்ணி கொளுத்திக்கிட்டான். நான் ஜஸ்ட் பயமுறுத்த தான் பார்த்தேன். அம்மா, நீ எப்படி இங்க இருந்து வெளியே போன? நீ ரூம்குள்ள தானே இருந்த. நீங்க எல்லாம் ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும். இப்ப அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் வந்தாலும் வரலாம். ட்வின்ஸை காணோன்னு இன்னும் நிறைய பேர் நம்மளை தேடி வரலாம். லுக், ட்வின்ஸோட பாடியை நான் டிஸ்போஸ் பண்ணிடுறேன். சரியான முறையில் அடக்கம் பண்ணணும்னு தானே நினைப்பீங்க? யா, இந்த மாதிரி அடக்கம் பண்ற விஷயத்தெல்லாம் சரியா பண்ணணும். ஏன்னா நீ பெரிய பாவம் பண்ணிருக்க. ஒன்னாலதான் அந்த 2 பேரும் செத்து இப்ப இதெல்லாம் போயிருக்காங்க. பேசுறதுக்கு டைம் கிடையாது. நான் சொல்றத கேளு. இப்போ உங்க எல்லாருக்கும் இங்க ரொம்ப ஆபத்து இருக்கு. நீங்க இங்க இருந்து போயே ஆகணும். உங்களை கண்டுபிடிக்க மாட்டாங்க. நானும் என் லைஃபை பார்த்துட்டு போறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஓகே, லேடிஸ் ஃபர்ஸ்ட். என்ன இடம் அது? இந்த டிஏ ரேடார் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நாங்க இந்த டன்னலை கண்டுபிடிச்சோம். அதனாலதான் என் வீடை இங்க வச்சுக்கிட்டேன். இருக்கலாம், ஆனா இப்ப அவங்க உன்னை கண்டுபிடிச்சாங்க. யா, ஹெச் ஸ்குவாடை யாரை ஹையர் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். அவனோட பேரு சன்னி கில்பேன், ஃபார்மர் போலீஸ் கேப்டன். முக்கியமான ட்ரக்ஸ், வெப்பன்ஸ், ஹியூமன் டிராபிகிங் எல்லாம் இவன் கண்ட்ரோல்ல தான் நடக்கும். ஜட்ஜஸ், டிஏ எல்லாம் இவன் பாக்கெட்ல வச்சிருக்கான். ஜெயில இரட்டை ஆயுள் தண்டனை அனுபவிக்கிறான். இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே? அப்புறம் ஏன் இங்கிருந்து போறீங்க? உங்களை ஏதாவது பண்ணலாம், இல்லனா உங்களுக்கு பிடிச்சவங்களை ஏதாவது பண்ணலாம். கிச்சன்ல ஒரு போட்டோ பார்த்தேன். நீங்களும் ஒரு பொண்ணு நிக்கிற மாதிரி. அவங்கள அப்படியே பண்ணாங்க. தட்ஸ் ரைட். அவளை தேடி கண்டுபிடிச்சாங்க. ரொம்ப சித்திரவதை பண்ணாங்க. ஆனா நான் விடல. நான் தான் அவளை அடிச்சதா சொல்ல சொன்னேன். சோ தட் டொமெஸ்டிக் வயலன்ஸா இருக்கும்னு போலீஸை நம்ப வச்சோம். ஒருவேளை நான் அவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா திரும்ப வந்து கண்டிப்பா இவளை கொண்டிருப்பாங்க. எங்களுக்குள்ள பிரச்சனைங்கிற மாதிரியவே இந்த விஷயத்தை முடிச்சிட்டோம். இல்லைன்னா கம்ப்ளைண்ட் பண்ணாலும் எதுவும் நடந்திருக்காது. சோ நான் இப்ப ஏன் ஒரு இடத்துல தனியா மறைஞ்சிருக்கேங்கிறதுக்கான ரீசன் உங்க எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். நீங்க ஒரு போலீஸ், நீங்க நினைச்சா அதை சால்வ் பண்ணிருக்கலாமே. இப்ப வந்தானுங்களே, அதுல இருந்து தெரிய வேண்டாம். நான் தான் சொன்னேனடா, போலீஸுங்களை நம்பவே கூடாதுன்னு. இந்தாவு கன் திருப்பி கொடுத்துட்டேன். இங்கிருந்து நம்ம பிரிஞ்சு போயிடலாம். ஓகே,
நீங்க ஒரு ½ மைல் டனலுக்கு இந்த பக்கம் நிக்காம போயிட்டே இருங்க. ரைட் சைடுல உங்களுக்கு ஒரு லேடர் தெரியும். அதுல ஏறினீங்கன்னா ஈக்விஸ்டரியல் சென்டருக்கு போயிடலாம். Alright. அங்கிருந்து ஃபோன் பண்ணவோ இல்ல ஏதாச்சும் வண்டி கிடைக்கிறக்கோ சான்ஸ் இருக்கு. ஓகே, ஆல்ரைட், லெட்ஸ் கோ. ஆஸ்கர், பார்த்து பத்திரமா போ. காப்ஸ்னா பயந்துருவோமா? எதுக்கு இங்க வெயிட் பண்ற? மரியாதையா போயிருங்கிறது. வேர்ல்டஸ் பழி தீர்த்துக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா பணம் கொடுத்திருக்கிறது சன்னிக்காச்சே. அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. 8 பேர் அனுப்பியும் அவனை நம்மளால ஒன்றும் பண்ண முடியல. இனிமே இதெல்லாம் நம்பி பிரயோஜனம் இல்லை. ஓகே, ஐ மீன் நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நான் என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்குற? அவன் கதையை உடனே க்ளோஸ் பண்ணுன்னு சொல்றேன். அதுக்கு யார் அனுப்பிச்சாலும் கவலை இல்லை. எல்லாம் தெரிஞ்சுட்டே இப்படி பேசுறீங்க. அவன் ஃபியான்சே மேல கை வச்சதுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியும்ல. இதுல ஒரே ஒரு குட் நியூஸ் என்னன்னா, அவன் இப்ப எங்க இருக்கான்ற லீட் கிடைச்சிருக்கு. அவன் மட்டும் வாயை திறந்தான்னு வச்சுக்கோ, நம்ம எல்லாரோடைய கதையும் உடனே முடிச்சிடுவான். நான் மட்டும் இல்லை, உன் குடும்பமே காலியாயிடும். அதுக்கப்புறம் நீ வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை.
காட். இந்த இடம் கிளீனாக இருக்கு. ஒரு காரும் இல்லை, ஒரு பாடிஸும் இல்லை, அந்த ட்வின்ஸோட பாடி கூட இல்லை. கிளியராக இருக்கு, டவுட்டே இல்லை. வால் தான் கிளியர் பண்ணியிருக்கான். அப்போ பிளாக் ரேம்போ மாதிரி செயல்பட்டு இருக்கான். ஹே ரேம்ப்ரோ. அவர் அங்கேயே தான் இருந்திருப்பார்னு நினைக்கிறியா? இருக்கலாம். அவன் என்ன வேணா யோசிப்பான். அவங்க இருந்தால் கண்டிப்பாக அவனை தேடி வருவாங்கன்னு அவனுக்கு தெரியும். சரி, அதை விட நமக்கு என்ன வந்தது? நீ நல்லா ட்ரெயின் ஆயிருக்க, நீ பெரிய ஃபைட்டர். எதிர்த்து வரவங்களை அடிக்கிறது மட்டும்தான் வேலையா இருக்கணும். புரியுதா? சரி, நான் அந்த ட்வின்ஸோட வீட்டுக்கு போய் அவனுங்க வீட்டில் இருக்கிற லேடிஸ் கிட்ட அவங்க வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். ஆள் காலின்னு சொல்லிடலாம். அது வரைக்கும் நீ கொஞ்சம் சேஃபாக இரு. நாளைக்கு மீட் பண்ணி கிளம்பிடலாண்ணா. See you soon. வருத்தப்படாத. எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியல. யோசிக்கிறதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் உங்களை பார்த்துக்கிறேன், ஓகேவா? கண்ணை என்கிட்ட கொடுத்துரு. குடுறா 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 புறம்போக்கு. அந்த வீட்டுக்குள்ள இருந்து நீ வெளியே வரத பார்த்தேன். எதுக்கு அங்க போன? எனக்கு அதுக்கு அந்த சம்மந்தமும் இல்லை. ஆனா இப்ப சம்மந்தப்படுத்திக்கிறேன். எதுக்கு இதெல்லாம்? என்னை கொண்டுடாத, காப்பாத்துன்னு கையெடுத்து கும்பிடுவேன் நினைச்சிட்டியா? சத்தியமா நீ நினைக்கிற மாதிரி சொல்ல மாட்டேன்டா. உன் தைரியம் எவ்வளவு தூரத்துக்கு போகுதுன்னு நானும் கொஞ்ச நேரத்துல பாக்குறேன். போலாம், வரியா? போ, போடாங்கிற. நீ எவ்வளவு நேரம் வேணாலும் டைம் எடுத்துக்கோ. உனக்கு என்ன தெரியுங்கிற உண்மையை சொல்லிடு. எதுவுமே சொல்ல மாட்டேன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். நான் ஒன்னு சொல்லவா? எப்படி நீ சொல்லிடுவ? எனக்கு தெரியும். எனக்கு எதுவும் தெரியாது. இவன் வேலைக்கு ஆக மாட்டான். வேட்டைய ஆரம்பிங்கடா. லெஃப்ட்டுக்கு அதை கட் பண்ணு. கடைசியா ஒரு சான்ஸ். பிரையன் பாவல் எங்க இருக்கான்னு சொல்லு. உனக்கு காது கேட்காதா? எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டான்ல. அவன் ஒரு போலீஸுங்கிறது கூட எனக்கு தெரியாது. என் தம்பிக்கு ட்ரெயின் பண்ணா அவ்வளவுதான். ராங் ஆன்சர். யாரும் அசையாதீங்க. அசைஞ்சிங்கன்னா மண்டையில தான் ஷூட் பண்ணுவேன். கண்ண கீழே போடு, கண்ண கீழே போடு. எல்லாம் உன் ஃப்ரெண்டை கொண்டுடுவேன். அவன் என் ஃப்ரெண்டே இல்ல. அவனை விட்டுரு, இல்லனா நீ தான் செத்து போவ. நோ டீல். ஏன் தெரியுமா? உன்னை நம்ப முடியாது. இவனை விட்டா நீ எங்களை போட்டு தள்ளிட்டனா? நீ என்ன இவனை உயிரோட விட போறியா? இவனால நமக்கு ஆபத்து இல்ல. கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சியே இல்லையா? நீ ஸ்மார்ட் தான் ராசா. அவனை கொன்னா என்ன ஆகும்னு உனக்கே தெரியும். பைத்தியமா நீ? எங்க ஆளுங்க எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பாக்குறல்ல. நான் ஒரு சிக்னல்.
எப்படா இவன் திரும்பி வந்தான்? கண்டிப்பா நான் இவனை ராம்ப்ரோன்னு தான் கூப்பிட்டே ஆகணும். No, 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 no. Wait, wait, wait. I'm sorry. என்ன சொல்றேன்னு தெரியல. I'm sorry. எப்படி நான் இருக்கிற இடம் தெரிஞ்சது? உன் எதிரிக்கு பின்னாடி இருக்கிறத விட சேஃபான பிளேஸ் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. நீ ராசாவை ஃபாலோ பண்ணி வந்தியா? யா, come on. Oh. 68 Camaro SS. Wow, some item இது. இது சேஃபான இடம் தானா? ஹெக்டர் இங்க வந்தானே, எதுவுமே நடக்கலன்னு தானே அப்ப நம்ம கிட்ட சொன்னான். அவரோட ஒர்க் ட்ரக் மிஸ் ஆயிருக்கு பார். ஒருவேளை வேற ஏதாவது கார் வச்சிருப்பாரோ. நீ அங்கே இரு, இதை வந்துடுறேன். ஆஸ்கர்! Wait, Oscar. நான் ஃப்ரெண்டு தான். பிரையனோட ஃப்ரெண்ட், பிரையன் பால். நம்மளாம் பாரு, போ டேவிஸ். அவர் என்னோட கேப்டன். He is my sensei. Follow me. Come on, it's okay. அவர் எங்க? அவர் சேஃப் தானே? நாங்களும் அதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். உனக்கு தெரியும்னு நினச்சோம். நாக்லஸ் காட்டிலோட அவர் ஏதோ பிரச்சனையில் இருக்காருன்னு நினைக்கிறேன். நாம் தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்தில் முடியலாம். ஆஸ்கர், என்னோட லைஃபே பிரையானுக்காக தான். அவருக்காக தான் இந்த ஃபோர்ஸில் சேர்ந்து அவரை நான் காப்பாற்றி ஆகணும். இந்த டிஏவை நம்ம கொஞ்சம் கூட நம்பக்கூடாது. இதுக்கு முன்னாடி அவருக்கு நடந்த சம்பவமே ஒரு உதாரணம் தான். யா, அவரும் சொல்லியிருக்காரு. Would you excuse us, miss? Please. Come on. சொல்கிறது கேளு. எல்லாரை விட பிரையான் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். என்னால் இன்னொரு வாட்டி இதெல்லாம் நம்ப முடியாது. எதுக்கு இந்த டாக்ஸ்லாம் கூட்டு வந்திருக்கீங்க? பாம் ஸ்னிஃபிங் டாக்ஸ். ஒரு இடத்துல டிஃபென்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே எந்த எக்ஸ்ப்ளோசிவும் இல்லைங்கிறத இது மூலமாக தான் உறுதி பண்ணிப்போம். அவர் அந்த திருட்டு வண்டியில் தப்பிச்சு போயிருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். அந்த வண்டி கலர் மாடல் என்னன்னு சொல்லு. எனக்கு தெரியாது. அந்த காரை எப்பவுமே கவர் பண்ணி தான் வச்சிருப்பாரு. கொஞ்சம் நல்லா யோசிச்சுப்பாரு. உனக்கு தெரிஞ்ச அவர் அடிக்கடி போகிற பிளேஸ், ஃப்ரெண்டை பார்க்கவோ கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்கவோ இல்லை பாருக்கோ ஏதாவது இருக்கும். நோ. இங்கே பார், உன் பிரதருக்கு என்னாச்சு? ஹெக்டர். அவன் L-17 கேப்டனாக இருந்தான்னு கேள்விப்பட்டேன். டைப்லஸோட இன்ஃபர்மேஷன் அவங்ககிட்ட இருக்கலாம். என்னால் அவங்க கூட பேச முடியும். என் பிரதருக்கு காப்ஸ்னாலே பிடிக்காது. அப்போ பிரையானுக்கு அவனால தான் ஏதாவது ஆயிருக்குன்னு நினைக்கிறியா? நோ. ஏன் இருக்கக்கூடாது? அவனுக்கு தான் போலீஸை பிடிக்காது. அவன் ஏன் டைப்லஸ்க்காக பிரையானை கொலை பண்ணியிருக்க கூடாது? பிரையன் எங்களை காப்பாற்றிருக்காரு. ஆஸ்கர், சமாளிக்கிற.
உனக்கு நிறைய விஷயம் தெரியுங்கிறது எனக்கு தெரியும். ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. பிரையானோட லைஃபை நீ சொல்றதுல தான் இருக்கு. அவளுக்கு எதுவும் ஆகாம சேஃபா வீட்டுக்கு போயிடுவாள்ல? நான்சென்ஸ். அவளும் நம்ம கூட தான் வரா. லெட்ஸ் மூவ். ஹெட்டிங் பேக். ஹேய் மாரிசால், ஏன் அமைதியாவே வர? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. முதல்ல உன்னால என் உயிருக்கு ஆபத்து வந்தது, அதுக்கப்புறம் நீயே என்னை காப்பாத்தின. தேங்க்ஸ் ஃபார் தட். சாரி, தெரியாம கேட்டுட்டேன். நீ அந்த கேங்ல இருந்திருக்க, கரெக்டா? இது எல்லாத்தையும் நான் எப்போ கடந்து வந்தாச்சு. உங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை? உன்னை கொலை பண்ற அளவுக்கு அவனுங்க எதுக்கு இவ்வளவு தூரம் வந்தானுங்க? அண்டர் கிரவுண்ட் கேஜ் ஃபைட்டரா நான் பிரிசன் அண்டர் கவருக்குள்ள போனேன். ட்ரக்ஸ், இல்லீகல் வெப்பன்ஸ், ஹியூமன் டிராஃபிக்கிங்லாம் கண்ட்ரோல் பண்ணேன். எல்லாரையும் கண்டுபிடிச்சேன். இந்த வேண்டேம் ஒரு படத்துல வர மாதிரியா? இன்ஹெல்ல, கரெக்டா? இல்ல இல்ல, கோர்ட் ஹவுஸுக்கு வெளியே ஒருத்தரை ஷூட் பண்ணதுனால அவன் ஜெயிலுக்கு போனான். இதே மாதிரி தான் கைதியா இருந்து சண்டை போடுவார். அந்த படத்துல அப்படிதான் வரும். ஐ நோ, வேண்டாம் படத்துல வர மாதிரி தான் இதுவும் இருக்கு. வேற படம் பேரு கூட இருக்குமே, கிக் பாக்ஸர் ரிட்டாலியேஷன், அந்த படம் தானே? அது ஆலன் மூசியோ எனக்கு அது சரியா தெரியல. பிளட் ஃபர்ஸ்ட் 3 ஃபர்ஸ்ட் டு ஃபைட். நோ, தட்ஸ் டான் தி டிராகன் வில்சன். நீ லாக்டவுனை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அது சிமிலரா தான் இருக்கும், பட் வேண்டாம் நீ நினைக்கிறதுல இல்ல. கண்டுபிடிச்சிட்டேன். டெத் வாரண்ட். யா, டெத் வாரண்டே தான். அதுல தான் வேண்டேம் காப்பா வருவாரு. அண்டர் கிரவுண்ட்லாம் போய் அந்த கிரீப்பி சாண்ட்மேன் கூட ஃபைட்லாம் பண்ணுவாரு. அவன் தான் அவரை பிரிசனுக்கு அனுப்பியிருப்பான். அதுக்கு பழி வாங்குறதுக்காக இதெல்லாம் பண்ணுவார். ஏன் கதை மாதிரி இது எப்படி இருக்கும்? அவரும் அண்டர் கவர் காப். இல்லீகல் ஃபைட்டிங் இருக்கும். பிளாக் மார்க்கெட் ஆர்கன் டீலிங்கா? இல்ல, அதுக்கு நான் கரெக்டா சொல்லணும்னா ரெய்ட் ரிடம்ஷன் தான் சொல்லணும். என் ஸ்டோரியோட மேட்ச் ஆகும். படமும் ரொம்ப நல்ல படம். நாம இப்போ டவுன் டவுன் போயிட்டு இருக்கோமோ? நான் அப்படி சொல்லவே இல்லையே. சொன்னா என்ன? நோ. அப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? அன்டிஸ்க்ளோஸ்ட் லொகேஷன். யா, வாட்ஸ்அப் ப்ரோ. வாட்? அஸ்கர், நீ பேசுறது கேட்கல. கொஞ்சம் சத்தமா பேசு. டிஏ ஏஜென்ட் எரிக் கிரீன் எங்களை நார்த்து கூட்டிட்டு போறாரு. எரிக் கிரீனா? எங்க கூட்டு போறான்னு சொன்ன? ஆஸ்கர், அங்க என் பேரை மட்டும் சொல்லிடாத. அந்த எரிக் கிரீனை நம்பிராத. அவன் கூட்டிட்டு போற இடத்துக்கு நீ போயிடாத. ஓகே. கார்ல மேரிசோல இருக்கா? ஆஸ்கர், நீ எங்க போயிட்டு இருக்கேன்னு சொல்ல முடியுமா? கொஞ்சம் விண்டோவை க்ளோஸ் பண்றியா? ஏசி போட போறேன். இல்ல, கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர் உள்ள வரட்டும். நான் உன்னை விண்டோவை தான் க்ளோஸ் பண்ண சொன்னேன், வேற எதுவும். இப்போ நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க? என் பிரதர் கிட்ட. என் பிரதருக்கு நான் மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கேன். ஃபோனை கொடு. 2 ஃபோனையும் கொடு. 358NW675L37. 358NW675L37. உடனே இதை நோட் பண்ணு. 358NW. L37. got it. யார் இந்த எரிக் கிரீன்? இதுக்கு முன்னாடி நடந்ததுக்காக என்ன பழி வாங்கறதுக்கு ஆஸ்கரை பிடிச்சிட்டாங்க. அதுக்கு அவனையும் பிடிக்கணும். ஆஸ்கரை வச்சு நம்ம இருக்க இடத்தை தெரிஞ்சுட்டு நினைக்கிறாங்க. பட் ஆஸ்கர் அவங்க இருக்க இடத்தை நமக்கு சொல்லி ஹெல்ப் பண்ணியிருக்கான். அப்புறம் இன்னும் எதுக்காக வெயிட் பண்றோம்? முதல்ல அந்த இடத்துக்கு போய் ஆஸ்கரை காப்பாத்துற வழியை பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு நீ ஒருத்தம் போதும் அவனுங்களை சமாளிச்சு அடிச்சு தூக்குறதுக்கு. நான் நினைக்கிறது கரெக்டா இருந்தா இன்னும் நமக்கு நிறைய பேர் தேவைப்படுவாங்க. ஏய், என்னடா பண்ணிட்டு இருக்க? அவனை கொஞ்ச நேரம் கீழே இறக்கி விடுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருந்தா உள்ளேயே வாந்தி எடுத்திருப்பான்.
கிளம்பலாமா பிரின்சஸ்? ஓகே. ஹென்ரி சீலுக்கு 3 minutes கிட்ட இருக்க சவுத் 15 பிரிட்ஜ் ஆஸ்கர் கிராஸ் பண்ணிட்டான். நம்ம அவனை ஈஸியா ட்ரேஸ் பண்ணிடலாம். அந்த ஏரியா எனக்கு நல்லா பழக்கப்பட்ட ஏரியா தான். ரொம்ப பவர்ஃபுல் ஆளுங்களாம் அங்கே இருக்காங்க. அவங்களால எதிர்காலத்தையே நிர்ணயிக்க முடியும். நீ என் கூட இருக்கிறது அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அவங்க அதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா உன்னை வச்சு என்ன கண்டுபிடிச்சிருவாங்க. எப்படி அவனுங்க ஆஸ்காரை கொண்டுடுவானுங்க? ஏன்னா அவனால அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அவனை வச்சுதான் உன்னை பிடிக்க பார்ப்பாங்க. நீ நினைக்கிற மாதிரி அவனை அவ்வளோ ஈஸியா கொண்டுட மாட்டாங்க. நான் சொல்ற மாதிரி செய். Let's move. Come on. ப்ளீஸ் அவளை விட்டுருங்க. அவளுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. உன்னால தான் அவளுக்கு இந்த நிலைமை. முதல்லையே நீ உண்மையை சொல்லியிருந்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போது அவளுக்கு எந்த ஆபத்து வந்தாலும் அதுக்கு நீ தான் காரணமாவ. அண்ட் பை த வே, உன் பிரதரும் எங்ககிட்ட தான் இருக்கான். பயப்படாத, உயிரோட தான் இருக்கான். லெட்ஸ் கோ. மூவ். சோனி கில்பே அவன் என்னோட ஃப்ரெண்டு. ஆனா அவனோட கேம்ல அவன் தோத்து போயிட்டான். ஆனா அதுக்காக, அந்த ஒருத்தனுக்காக இப்ப இவன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். பார்க்கலாம். விடக்கூடாது. நாமளும் அவசரப்பட முடியாது. உங்களுக்கே நல்லா தெரியும், அவன் ரொம்ப வருஷமா ட்ரபிள்ல தான் இருந்திருக்கான். இதுல சன்னி கொஞ்சம் செட்டில் ஆகணும்னு பார்க்கறான். இப்படி பயந்து ஓடிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? லுக் டான்வால்டர்ஸ், நீங்க இப்படி யோசிக்கிறது நான் தப்புன்னு சொல்ல வரல. அதோட மிஸ்டர் கில்பேனால தான் உங்களுக்கு இவ்வளோ பவர் கிடைச்சிருக்கு. அண்ட் உங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டியும் நான் பாராட்டி தான் ஆகணும். ஆனா வேலையை முடிக்கணுமே. ஆனா ஃப்ரெண்ட்ஷிப்க்குன்னு ஒரு லிமிட் இருக்குல்ல. என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் எல்லாத்துக்கும் டைம்னு ஒன்று இருக்கு. எனக்கு புரியுது. ஒருத்தனை முடிக்க முடியும். ப்ளீஸ் ஹோல்டர்ஸ், அந்த பர்சன் ஒரு எலீட் சோல்ஜர். ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். ஓ, அவர் தான் என்னை ட்ரெயின் பண்ணார். அவருக்கு என்ன தெரியும்னு எனக்கு தெரியும். அவர் என்ன நினைப்பாருன்னு எனக்கு தெரியும். இதோ இந்த பையன் அவரோட ஃபேவரட் ஸ்டூடெண்ட். அது மட்டும் இல்லை, இவனுக்கு ஒரு பிரதர் இருக்கான். அவன் இப்போ உங்களோட L17 தான் கேப்டனாக இருக்கான். பிரையான் பால் எங்கே இருக்கான்னு அவனுக்கு தெரியும். அதெல்லாம் இருக்கட்டும். உன்னோட மிஸ்டர் பவல் ஹெக்டரை கூட வச்சுக்கிட்டு என்னோட 15 ஆட்களை கொண்டு இருக்கான். அவன் அடுத்து என்ன பண்ண போறான்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. அப்புறம் நீ எந்த வேலையை முடிக்காம டைம் மட்டும் கேட்டுட்டு இருக்க. நீ கேட்டதுக்கு மேலேயே உனக்கு நான் டைம் கொடுத்துட்டேன். நான் கில்பனுக்காக என்ன செய்யணும்னு சொல்லு. Come on. டான்வால்டர்ஸ், நாங்கள் எப்படியாவது அவனை பிடிச்சிடுறோம். அவங்க 2 பேரும் ஒன்றா தான் இருக்கணும். ஹேய், உன் பிரதருக்கு ஃபோன் பண்ணு. அவரோட நம்பர் எனக்கு தெரியாது. நீ தானே என் ஃபோனை வெளியே தூக்கி போட்ட. உன் அண்ணனோட நம்பர் உனக்கு தெரியலையா? உனக்கு எல்லாரும் நம்பரும் தெரியுமா? பார்க்காம எத்தனை பேருடைய ஃபோன் நம்பர் உன்னால சொல்ல முடியும்? நம்ம ரெக்கார்டில் அவரோட நம்பர் இருக்கு. அவனுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம், எங்கே இருக்கான்னு ட்ராக் பண்ணிடலாம். அதாவது இங்க இருக்கிற போனை நம்ம இந்த இடத்த சுத்தி ரெடியா வெயிட் பண்ணி அவங்க வரும்போது டைம் பார்த்து அடிச்சிடறோம். நம்ம பிளான் பண்ணா அவங்கள சரியா டார்கெட் பண்ணலாம். ஹெக்டர் ஃபோன் மட்டும் தான் போகும். அங்க இருக்க கிரனைட்ஸ் வெடிக்கும். அங்க இருக்கிறவனுங்க இப்ப கடுப்புல இருப்பானுங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. $10 மில்லியன் ஒர்த் அங்க இருக்கு. அதையும் உங்க மைண்ட்ல வச்சுட்டு வேலை செய்யுங்க. ரைட்? ஓகே ஓகே, கம் ஆன் கோ. ஒரு வழியா எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேன். பரவாயில்ல, உனக்கும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதான்.
வாழ்க்கையில் என்ன நினைக்கிறியோ அதை எப்படியோ சாதிச்சிடல. நோ 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 சி, நானும் உன்ன மாதிரி தான். நான் ஏற்படுத்திக்கிட்ட இந்த வாழ்க்கைக்கு நானே என்னை அர்ப்பணிச்சுக்கிட்டேன். பழச நினைச்செல்லாம் நான் வருத்தப்பட போறதில்ல. அப்படிதான் இருக்க விரும்புறேன். பிடிச்சாச்சு. இந்த உன் பிரதர் நம்பர், கால் பண்ணு. அவன் புது நம்பர்லேருந்து ஃபோன் வந்துச்சுன்னா எடுக்க மாட்டான். முதல்ல டெக்ஸ்ட் பண்ணிடுறேன். சொல்றத செய். எதுக்கு என்னென்னவோ டைப் பண்ற? இது கோடு, நானும் அப்பதான் தெரியும். வார வாரம் மாத்திப்போம். என்ன எதுவும் பண்ணிடாத. இரு 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 இரு, ஆன்சர் பண்ணாத. இப்ப அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். இங்க வாங்க, நான் சொல்றதை கேளுங்க. ரெஸ்ட் ரூம்ல இருக்கான் போல இருக்கு. இவன் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிற இடத்துக்கு இவன் அனுப்புங்க. லுக், நம்ம இது எப்படியாச்சும் சால்வ் பண்ணிடலாம். நீங்க டென்ஷன் ஆகாம இருந்தாலே எனக்கு போறோம். ஓகே? ஏய், நான் தான். யூ ஓகே? ஏய், உன் ஆளுங்கள்ட்ட சொல்லி கொஞ்சம் வெளியே சத்தம் போடாம இருக்க சொல்லு. நான் பாத்துக்கிறேன். அவன் ஏதோ நம்பர் டைப் பண்ணியிருக்கான், அது எனக்கு சரியா படலை. What do you mean? Don't know. யார் அது காரை வெளியே பார்க் பண்ணி இருக்கிறது? Oh my God. வா வா, Give me the gun. கவர் பண்ணு. ஆல்மோஸ்ட் வா. Go, go. Go, 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 go. Fall, fall, fall. கிச்சன் கிட்ட வந்துட்டாங்க. Come on. Wait, 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 wait. இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு இங்க இருக்காங்க? இவங்களை க்ளோஸ் பண்ணுங்க. இவங்களெல்லாம் காப்பாற்ற முடியாது. இல்ல, நோ, இவங்களை வச்சு நிறைய பணம் சம்பாதிக்கலாம். ஓகே, நீங்க சொன்னா கரெக்டா இருக்கும். கிரேட். நீங்க பாஸ் ஆச்சே. சரி, ஏன் கண்ணுங்க அதுல இருந்து இல்ல, ஒரு இல்ல, எடுத்துக்கவா? உனக்கு கன்லாம் தேவைப்படாது. இவங்களை நான் பாத்துக்கிறேன். ஏன் இப்படி சொல்றீங்க? கன்னை உங்ககிட்ட கொடுத்தா நீ எங்களை போட்டுட்டு போயிட்டே இருப்ப. என்னடா பண்றீங்க மாப்பிள்ளைங்களா? ஓ, சுட தெரியாம கன் இப்படி சைட்ல எல்லாம் வைக்காத. கொஞ்சம் விட்டுருந்தனா அவனுக்கு ஒன்ன போட்டு தள்ளியிருப்பானுங்க. கொஞ்சம் அசால்ட்டா விட்டேன், அவ்வளவுதான். எப்படியோ சமாளிச்சிருப்பேன். இந்தா, இது ரியல் கன். ஃபாலோ மீ.
நீ நினைச்சன்னா உனக்கு நிறைய பணம் கிடைக்கும். ஏன்னா நீ ஒரு புது பீஸு, நிறைய சம்பாதிக்கலாம். பெதோஃபிலிஸ் உன்ன மாதிரி சின்ன பையனுக்கு இன்னும் நிறைய தருவாங்க. உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு அங்க டிமாண்டும் அதிகம்தான். நல்லா செட்டில் ஆயிடலாம். ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்க. போக போக உனக்கே இது பழகி போயிடும். வாங்க. Grenade! நீ இந்த விண்டோ கிட்ட நின்று கொஞ்சம் கவர் பண்ணிக்கோ. இது உனக்கு தேவைப்படும். Wait, hold. அவன் எங்கன்னு சொல்லுங்க. நிஜமாவே எங்களுக்கு தெரியாது. அந்த பக்கம் பாரு. 3 o'clock. Oh no, empty ஆயிருச்சு. நமக்கு இன்னும் வெப்பன்ஸ் தேவைப்படும். நீங்களா அப்படியே இருங்க, நாங்க பாத்துக்கிறோம். என்ன கவர் பண்ணுங்க.
நோ. ஏய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன எரிக், எப்படி இருக்க? ஓகேவா? ஏன் கேட்க மாட்டேன்? என்ன கொலை பண்ண தானே நினைச்சேன். கொண்டுட்டு போ. நோ, அந்த எண்ணம்லாம் எனக்கு இல்லை. பிலீவ் மீ. ஹே, போதும் விடுங்க. நான் ஏற்கனவே பிஎஃப்ஜே, FBI அண்ட் DEAவை கூப்பிட்டுட்டேன். ஆன் த வேல இருக்காங்க. அவனுக்கு ஒன்றும் ஆகாது. என்னை விட்டு அவனுக்கு போவாதீங்க. ரத்தம் அதிகம் போனாலும் அதுவும் நல்லதுக்கு தான். ப்ளீஸ் என்னை விட்டு போவாதீங்க. சொல்றேன்ல. எங்கேயும் போக முடியாது. கடைசியில என் இடத்துலயே வந்து உன் கதை முடிய போகுது பாத்தியா? ஏய் வால்டர்ஸ், இதுக்கு மேல எதுவும் நடக்காது. இந்த பாருங்க, L-17 கதையெல்லாம் எனக்கு முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் இப்ப இல்லவே இல்ல. இப்ப எனக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்ல. இப்போ நீ என்ன சொல்ல வர? பிரையன் பவல் தான் எல்லாரையும் கொண்டாருன்னு நீ சொல்றியா? அதை நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு சொல்றேன். அவரை நான் ராம் ப்ரௌன் தான் கூப்பிடுவேன். ஏன்னா அப்படிதான் அந்த படத்துல வர மாதிரி தான் செம்ம சீன்லாம் போடுவாரு. ஹே, ஓகே. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க?
I've become